பாடி ஸ்வாப் கிரைம் லவ் சீசன் -3 பாதுகாவலர்கள் நித்திய ஒளியை சந்திக்கும்போது என்ன நடக்கும்? சிற்றலை விளைவு. அண்ட உறவின் வழியாக அவர்கள் பயணம் செய்த மாதங்களுக்குப் பிறகு, விக்ரம் மற்றும் ராதிகா மீண்டும் ஒரு மரண பரிமாணத்திற்குள் இழுக்கப்பட்டனர். அவர்களுடைய சொந்த உலகத்தைப் போலவே விசித்திரமாக ஒத்த ஆனால் நுட்பமான, குழப்பமான வேறுபாடுகளைக் கொண்ட ஒரு உலகம். அவர்கள் விசாரித்தபோது, இது அவர்களின் அசல் உலகம் அல்ல, ஆனால் அவர்களின் காதல் கதை ஒருபோதும் நிகழாத ஒரு மாற்று காலவரிசை என்பதை அவர்கள் உணர்ந்தனர். காதல் இல்லாத உலகம். இந்த பரிமாணத்தில், விக்ரம் ஒரு புத்திசாலித்தனமான ஆனால் இரக்கமற்ற குற்றத் தலைவன். ராதிகா அவரை வீழ்த்த இடைவிடாத தேடலில் ஒரு துப்பறியும் நபராக இருந்தார். இருவரும் ஒருவரையொருவர் அடையாளம் கண்டுகொண்டனர், ஆனால் அவர்களின் பாதைகள் கடந்து கொண்டே இருந்தன. அவர்களின் ஆன்மாக்கள் விவரிக்க முடியாதபடி ஒன்றாக இழுக்கப்பட்டன. அவர்கள் நினைவுகளின் துண்டுகளை உணர்ந்தனர், காதல், தியாகம் மற்றும் அவர்களின் வான பயணத்தின் தரிசனங்கள், ஆனால் அவர்களால் அவற்றை புரிந்துகொள்ள முடியவில்லை. உடல் மாற்றம் திரும்புகிறது. இந்த பரிமாணத்தில் ஒரு பழங்கால கலைப்பொருள் அவர்களின் முதல் உடல் மாற்றத்தை தூண்டியதைப் போன்றது. விக்ரமும் ராதிகாவும் ஒரு உயர் பங்கு நடவடிக்கையின் போது ஒருவரையொருவர் எதிர்கொண்டபோது மீண்டும் செயல்படுத்தப்பட்டது. அவர்கள் மீண்டும் உடல்களை மாற்றிக்கொண்டனர், ஆனால் இந்த முறை, அவர்களின் கடந்த கால வாழ்க்கையின் துண்டுகள் அவர்களின் நனவில் வெள்ளத்தில் மூழ்கின. மர்மத்தை அவிழ்த்தல். அவர்கள் தங்கள் பரிமாற்றப்பட்ட வாழ்க்கைக்கு ஏற்றவாறு சரிசெய்யப்பட்டபோது, இந்த மாற்று உலகின் மர்மத்தை ஒன்றாக இணைக்கத் தொடங்கினர். பல உலகங்களில் சமநிலைக்கு ஒரு மூலக்கல்லாக செயல்பட்ட அவர்களின் காதலில் தொடங்கி, முக்கிய இணைப்புகளை அழிப்பதன் மூலம் அனைத்து காலவரிசை களையும் கட்டுப்படுத்த முயன்ற ஒரு சக்திவாய்ந்த உயிரினத்துடன் கலைப்பொருள் பிணைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர். உடைந்த காலவரிசை. இப்போது ராதிகாவின் உடலில் உள்ள விக்ரம், காவல் படையில் ஊடுருவினார். அதே நேரத்தில் விக்ரமின் உடலில் உள்ள ராதிகா, துரோக பாதாள உலகத்திற்கு செல்ல முயன்றார். அவர்கள் ஒருவரையொருவர் நம்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது, மேலும் அவர்களின் கடந்த கால பிணைப்பின் எதிரொலிகள் வெளிப்படத் தொடங்கின. இருவராலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத உணர்வுகளை மீண்டும் தூண்டின. சூத்திரதாரி வெளிப்படுத்தப்பட்டது. காலவரிசையை கையாளும் மர்மமான உயிரினம், குழப்பம் மற்றும் உடைந்த யதார்த்தங்களை உண்ணும் அண்ட உறவிலிருந்து வந்த ஒரு முரட்டு நிறுவனமான கலாவாக தன்னை வெளிப்படுத்தியது. விக்ரம் மற்றும் ராதிகா கடுமையாக உழைத்து பாதுகாத்த பிரபஞ்ச நல்லிணக்கத்தை அழிப்பதே காலாவின் குறிக்கோளாக இருந்தது. இதன் மூலம் அவர்கள் எந்த யதார்த்தத்திலும் உண்மையிலேயே ஒன்றிணையவில்லை என்பதை உறுதி செய்தனர். விதியை எதிர்த்து போராடுதல். விக்ரமும் ராதிகாவும் அசல் காலவரிசையை மீட்டெடுக்க ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை உணர்ந்தனர், ஆனால் அவ்வாறு செய்வதற்கு கலாவை தோற்கடிப்பதை விட அதிகமாக தேவைப்பட்டது. அவர்கள் வாழ்நாள் முழுவதும் பகிர்ந்து கொண்ட அன்பை மீண்டும் எழுப்ப வேண்டியிருந்தது, மிகவும் உடைந்த யதார்த்தங்களை கூட முறியடிக்கும் அளவுக்கு சக்திவாய்ந்த காதல். காதல் மறுபிறப்பு. ஒரு உச்சக்கட்ட தருணத்தில், அவர்களின் பகிரப்பட்ட நினைவுகள் முழுமையாக திரும்பின. அவர்கள் தங்கள் அன்பின் சக்தியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி, பரிமாணங்களை உள்ளடக்கிய ஒரு போரில் கலாவை எதிர்கொண்டனர். இப்போது அவர்களின் பிணைப்பின் வலிமையால் ஒளிரும் கலைப்பொருள், காலவரிசையை மீட்டமைப்பதற்கான திறவுகோலாக மாறியது. தியாகம். காலவரிசையை மீட்டெடுக்க, அவர்களில் ஒருவர் இந்த உடைந்த பரிமாணத்தில் பின்தங்கியிருக்க வேண்டும். கலைப்பொருள் அழிக்கப்படுவதையும், கலா என்றென்றும் நாடுகடத்தப்படுவதையும் உறுதி செய்ய வேண்டும். விக்ரம் முன்வந்தார், ஆனால் ராதிகா அவரை விட்டு வெளியேற மறுத்துவிட்டார். இருவரும் சேர்ந்து, தங்கள் காதல் காலத்தின் விதிகளையே மீண்டும் எழுத முடியும் என்று நம்பி, இருவரும் தங்குவதற்கான ஆபத்தை எடுக்க தேர்ந்தெடுத்தனர். ஒரு புதிய ஆரம்பம். உடைந்த பரிமாணம் சரியத் தொடங்கியதும், விக்ரமும் ராதிகாவும் தங்கள் அசல் காலவரிசையில், தங்கள் சொந்த உடல்களுக்குள் விழித்தெழுந்தனர்.
உலகம் பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் காலாவின் இருப்பை பற்றிய மெல்லிய கிசுகிசுக்கள் இன்னும் ஆழமான அச்சுறுத்தலை குறிக்கின்றன. அவர்களின் காதல் எப்போதும் இல்லாத அளவுக்கு வலுவாக இருந்ததால் மல்டிவர்ஸ் தங்கள் வழியில் வீசிய எந்த சவால்களையும் ஒன்றாக எதிர்கொள்ள அவர்கள் சபதம் செய்தனர். விக்ரம் மற்றும் ராதிகாவின் பயணத்தில் ஒரு சிலிர்ப்பூட்டும் புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறது. காதல், குற்றம் மற்றும் அண்டச் சூழ்ச்சியை ஒன்றிணைத்து மாற்று பரிமாணங்களின் ஆபத்துகளில் அவர்கள் பயணித்து அனைத்து யதார்த்தங்களிலும் தங்கள் பிணைப்பை பாதுகாக்க போராடுகிறார்கள். காலாவின் எதிரொலிகள். விக்ரமும் ராதிகாவும் தங்கள் அசல் காலவரிசையில் வாழ்க்கையை சரிசெய்தனர். ஆனால் விசித்திரமான முரண்பாடுகள் வெளிப்படத் தொடங்கின. பொருள்கள் தாங்களாகவே நகர்ந்தன. இருட்டில் குரல்கள் கிசுகிசுத்தன. உடைந்த காலவரிசையிலிருந்து சில தருணங்கள் கனவுகளில் தோன்றின. காலாவின் இருப்பு பல பிரபஞ்சத்தின் குறுக்கே ஒரு நிழல் போல நீடித்தது. உடைந்த கண்ணாடி. இந்த முரண்பாடுகளை ஆராயும்போது ஒரு வெறிச்சோடிய கோவிலில் மறைந்திருந்த ஒரு பழங்கால உடைந்த கண்ணாடியை அவர்கள் தடுமாறினர். கண்ணாடி ஒரு நுழைவாயிலாகச் செயல்பட்டு மாற்று யதார்த்தங்களின் காட்சிகளை வெளிப்படுத்தியது. அவர்கள் தங்களின் பதிப்புகளை கண்டார்கள். சிலர் காதலர்களாகவும் மற்றவர்கள் எதிரிகளாகவும் சிலர் அவர்கள் ஒருபோதும் சந்திக்காத இடத்திலும். அந்த கண்ணாடி அண்ட உறவிலிருந்து ஒரு நினைவுச் சின்னம் கலாவின் நீடித்த செல்வாக்குடன் பிணைக்கப்பட்டுள்ளது. உதவிக்கான அழைப்பு. கண்ணாடி வழியாக மாற்று யதார்த்தங்களில் ஒன்றிலிருந்து ஒரு அவநம்பிக்கையான வேண்டுகோள் எதிரொலித்தது. கலகத் தலைவியான ராதிகாவின் ஒரு பதிப்பு தனது பரிமாணத்தை எடுத்துக்கொண்டு அதன் மக்களை அடிமைப்படுத்திய காலாவை தோற்கடிக்க அவர்களின் உதவியை மன்றாடினாள். ஆபத்துகள் இருந்தபோதிலும் விக்ரமும் ராதிகாவும் அந்த நுழைவாயிலின் வழியாக நுழைய முடிவு செய்தனர். கலாவின் குழப்பமான ஆட்சியை ஒரு முறை முடிவுக்கு கொண்டுவருவதில் உறுதியாக இருந்தனர். டிஸ்டோபியன் உலகம். அவர்கள் நுழைந்த மாற்று யதார்த்தம் இருண்டதாகவும் டிஸ்டோபியனாகவும் இருந்தது. கலா ஒரு இருண்ட ஆட்சியாளராக ஆட்சி செய்தார். விக்ரமின் இந்த பதிப்பு கலாவின் விசுவாசமான அமலாக்க அதிகாரியாக இருந்தது. அதே நேரத்தில் ராதிகா ஒரு எதிர்ப்பை வழிநடத்தினார். அவர்களின் வருகை குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஏனெனில் கிளர்ச்சியாளர் ராதிகா அவர்களை தங்கள் மாற்று சகாக்கள் என்று தவறாக நினைத்தார். அவர்களின் இருண்ட சுயங்களை எதிர்கொள்வது. கலாவின் ஆட்சியில் ஊடுருவி மனிதகுலத்தின் அனைத்து தடயங்களையும் கைவிட்ட ஒரு குளிர்ச்சியான கணிப்பு மனிதரான மாற்று விக்ரமை அவர்கள் சந்தித்தனர். தன்னை பற்றிய இந்த பதிப்பை பார்த்தது விக்ரமின் மையத்தை உலுக்கியது. ஆனால் ராதிகா அவர்களின் காதல் இருண்ட இதயங்களை கூட மாற்றும் சக்தி கொண்டது என்பதை அவருக்கு நினைவூட்டினார். நம்பிக்கை மற்றும் துரோகம். அவர்கள் எதிர்ப்போடு பணியாற்றியபோது இரண்டு ராதிகாக்களுக்கு இடையே பதட்டங்கள் எழுந்தன. கலகக்கார ராதிகா அந்த ஜோடியை நம்ப முடியாமல் தவித்தாள். அவர்கள் தன்னை காட்டிக் கொடுத்துவிடுவார்களோ என்று பயந்தாள். இதற்கிடையில் விக்ரம் தனது இருண்ட ஆளுமையை நேருக்கு நேர் சந்தித்தான். ராதிகாவின் செல்வாக்கு இல்லாமல் தான் என்னவாக ஆகியிருப்பான் என்பதை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. எதிர்ப்பின் இதயம். கலாவை தோற்கடிக்க அவர்கள் அண்ட உறவின் இடிபாடுகளுக்குள் ஆழமாக மறைந்திருக்கும் ஒரு பழங்கால கலைப்பொருளை மீட்டெடுக்க வேண்டியிருந்தது. கலாவை என்றென்றும் சிக்க வைக்கக்கூடிய உடைந்த கண்ணாடியின் ஒரு துண்டாகும். அதை மீட்டெடுப்பதற்கான பயணம் ஆபத்தானது. ஒருவருக்கொருவர் விசுவாசத்தை சோதிக்கும் பொறிகள் மற்றும் மாயைகளால் நிறைந்தது. காலாவின் கையாளுதல்கள். கலா அவர்களின் திட்டத்தை அறிந்திருந்தாள். யதார்த்தத்தை சிதைக்க தனது சக்திகளை பயன்படுத்தி அவர்களின் மனதில் சந்தேக விதைகளை விதைத்தாள். அவள் துரோகத்தின் மாயைகளை உருவாக்கினாள். ராதிகாவை விக்ரமின் ஒரு பதிப்பாக காட்டினாள். அங்கு அவன் அதிகாரத்திற்காக அவளை கைவிட்டான். உணர்ச்சி ரீதியான பாதிப்பு இருந்தபோதிலும் அவர்களின் பிணைப்பு உடைக்கப்படாமல் இருந்தது. அவர்கள் முன்னேறினர். இறுதி மோதல். ஒரு உச்சக்கட்ட போரில் இரண்டு ராதிகாக்களும் இரண்டு விக்ரமர்களும் கலாவையும் அவளுடைய நிழல் உயிரினங்களின் படையையும் எதிர்கொண்டனர்.
அசல் விக்ரமுக்கும் ராதிகாவிற்கும் இடையே இருந்த அன்பால் ஈர்க்கப்பட்ட மாற்று விக்ரம் கலாவை எதிர்த்து திரும்பி மற்றவர்களுக்கு அவளை சிக்க வைக்க ஒரு வாய்ப்பை வழங்க தன்னை தியாகம் செய்தார். பிளவை மூடுதல். உடைந்த கண்ணாடியின் துண்டை கொண்டு விக்ரமும் ராதிகாவும் கலாவை பரிமாணங்களுக்கு இடையிலான வெற்றிடத்தில் முத்திரையிட்டு பல உலகத்திலிருந்து துண்டித்தனர். கலகக்கார ராதிகா அவர்களிடம் விடை பெற்றார். தனது உலகத்திற்கு நம்பிக்கையை மீட்டெடுத்ததற்கு நன்றி தெரிவித்தார். ஒரு பலவீனமான அமைதி. அவர்களின் அசல் காலவரிசையில் விக்ரமும் ராதிகாவும் தங்கள் பயணத்தை பற்றி யோசித்தனர். கலா போய்விட்டாலும் பல உலகங்கள் உடையக்கூடியதாக இருப்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அதை தொடர்ந்து பாதுகாப்பதாக அவர்கள் சபதம் செய்தனர். அவர்களின் காதல் அனைத்து பரிமாணங்களிலும் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக செயல்படுகிறது. பேரலல் ஃபேட்ஸ், ஷேடோஸ் ஆஃப் தி மல்டிவர்ஸ் விக்ரம் மற்றும் ராதிகாவின் பயணத்தை ஆழமாக்குகிறது. காதல், அடையாளம் மற்றும் விதிக்கு எதிரான போராட்டம் ஆகிய கருப்பொருள்களை ஒன்றிணைத்து மல்டிவர்ஸை பாதுகாப்பதற்கான ஒரு உயர்ந்த பங்குபோரில் கலக்கிறது. தலைப்பு: இணையான விதிகள், ஏமாற்றுதலின் முக்காடு. வெற்றிடத்தின் கிசுகிசுக்கள். கலா முத்திரையிடப்பட்டிருந்தாலும் விசித்திரமான இடையூறுகள் பல உலகங்களில் அலைபாய்ந்தன. விக்ரமும் ராதிகாவும் மாற்று யதார்த்தங்களின் தெளிவான காட்சிகளை அனுபவிக்கத் தொடங்கினர். அவர்களின் தேர்வுகள் பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்திய உலகங்கள். இந்த காட்சிகள் எச்சரிக்கைகள் போல உணர்ந்தன, ஆனால் யாரிடமிருந்து அவர்களால் சொல்ல முடியவில்லை. உடைந்த போர்ட்டல். அவர்கள் கொண்டு வந்த உடைந்த கண்ணாடியின் துண்டு ஒரு பயங்கரமான ஒளியுடன் துடிக்கத் தொடங்கியது. கலாவின் சாராம்சம் முழுமையாக முத்திரையிடப்படவில்லை என்றும் அவள் மீண்டும் பல உலகத்தில் செல்வாக்கு செலுத்த அந்த துண்டை பயன்படுத்தக்கூடும் என்றும் ராதிகா கருதினார். அந்த துண்டு ஒரு நுழைவாயிலாக மாறியது, அவர்களுக்கு ஒரு புதிய, ஆபத்தான யதார்த்தத்தின் துண்டுகளை காட்டுகிறது. பேய் கூட்டாளி. நிழல்களில் மூடப்பட்ட ஒரு மர்மமான உருவம் அவர்களின் கனவுகளில் தோன்றி அவர்களை உண்மையை நோக்கி வழிநடத்தியது. முதல் காலவரிசையில் உயிர் பிழைத்தவர் என்று கூறி கலா அழித்து தனது வளர்ந்து வரும் செல்வாக்கை பற்றி அவர்களுக்கு எச்சரித்தார். சந்தேகம் இருந்தபோதிலும் விக்ரமும் ராதிகாவும் இந்த மாய கூட்டாளி விட்டுச்சென்ற இரகசிய தடயங்களை பின்பற்ற முடிவு செய்தனர். முடிவற்ற குற்றத்தின் உலகம். இந்த துண்டு ஒரு புதிய பரிமாணத்திற்கு ஒரு நுழைவாயிலை திறந்தது, குற்றச் சிண்டிகேட்களால் முழுமையாக ஆளப்படும் ஒரு சட்டமற்ற உலகம். இந்த யதார்த்தத்தில் ஹீரோக்கள் இல்லை, நீதி இல்லை, உயிர்வாழ்வு மட்டுமே இருந்தது. விக்ரமும் ராதிகாவும் குழப்பத்தில் தள்ளப்பட்டனர். அவர்களின் மாற்று சகாக்கள் போட்டி கும்பல்களின் சக்திவாய்ந்த தலைவர்களாக இருந்தனர். அதிகாரம் மற்றும் ஊழல். விக்ரமின் இந்த பதிப்பு குளிர்ச்சியான மற்றும் இரக்கமற்றவர், மிகவும் அஞ்சப்படும் குற்றவியல் சாம்ராஜ்யத்தை வழிநடத்தியது. அதே நேரத்தில் ராதிகா கணக்கியல் மற்றும் லட்சியம் கொண்டவர், அவரது மிகப்பெரிய போட்டியாளர். அசல் விக்ரமும் ராதிகாவும் இரகசிய செயல்பாட்டாளர்களாக காட்டிக்கொண்டு தங்களை நோக்கி கவனத்தை ஈர்க்காமல் இந்த ஆபத்தான உலகத்தை வழிநடத்த முயன்றனர். மாற்று கூட்டணி. அவர்களின் எதிரெதிர் பாத்திரங்கள் இருந்தபோதிலும் மாற்று விக்ரமும் ராதிகாவும் பரஸ்பர மரியாதை மற்றும் பகிரப்பட்ட குறிக்கோள்களிலிருந்து பிறந்த ஒரு சங்கடமான கூட்டணியை கொண்டிருந்தனர். இந்த பலவீனமான கூட்டாண்மைதான் கலாவின் செல்வாக்கை தடுப்பதற்கான திறவுகோல் என்பதை அசல் விக்ரமும் ராதிகாவும் உணர்ந்தனர். ஏனெனில் அவள் இந்த உலகத்தை குழப்பத்தில் ஆழ்த்த குற்றவியல் சிண்டிகேட்களை கையாளத் தொடங்கினாள். நம்பிக்கையின் சோதனை. அசல் விக்ரமும் ராதிகாவும் குற்றவியல் சிண்டிகேட்களுக்குள் ஊடுருவி புதிய ஆட்களாக காட்டிக் கொண்டனர். கலா அவர்களின் மாற்று நபர்களின் மனதில் சந்தேகங்களை விதைக்கத் தொடங்கியதால், அவர்களின் பலவீனமான கூட்டணியில் விரிசல்கள் ஏற்பட்டதால் அவர்களின் பணி பெருகிய முறையில் ஆபத்தானது. முழுமையான போரை தடுக்க அசல் ஜோடி விரைவாகச் செயல்பட வேண்டியிருந்தது. கலாவின் திட்டத்தை அவிழ்த்தல். காலா தனது வலிமையை மீண்டும் பெற இந்த பரிமாணத்தில் உள்ள குழப்பத்தை உண்பதை வெளிப்படுத்தும் மாய கூட்டாளி மீண்டும் தோன்றினார்.
பரிமாணங்களுக்கு இடையிலான எல்லைகளை உடைத்து அவற்றை ஒரு குழப்பமான யதார்த்தமாக இணைப்பதே அவளுடைய குறிக்கோளாக இருந்தது. அங்கு அவள் உச்சத்தை ஆட்சி செய்தாள். ஒரு ஆபத்தான முன்மொழிவு. அசல் விக்ரமும் ராதிகாவும் தங்கள் உண்மையான அடையாளங்களை தங்கள் மாற்று நபர்களுக்கு வெளிப்படுத்தினர், ஒரு கூட்டணியை உருவாக்க நம்பிக்கையுடன். மாற்று ராதிகா பகுத்தறிவு கண்டபோது அதிகார மோகத்தால் மூழ்கிய மாற்று விக்ரம் அவர்களை காட்டிக் கொடுத்து பல உலகங்களின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்காக கலாவின் படைகளிடம் ஒப்படைத்தார். அன்பின் மூலம் மீட்பு. கலாவின் படைகள் பரிமாணங்களை ஒன்றிணைக்க தயாரானபோது அசல் ராதிகா தனது மாற்று சுயத்தை எதிர்கொண்டு அன்பு மற்றும் தியாகத்தின் சக்தியை காட்டினார். இதற்கிடையில் அசல் விக்ரம் தனது மாற்று எதிரணியை எதிர்கொண்டார், அவரது தேர்வுகள் கொண்டு வரும் அழிவை காணும்படி அவரை கட்டாயப்படுத்தினார். அசல் ஜோடியின் பிணைப்பால் தூண்டப்பட்ட இரண்டு மாற்று எதிரிகளும் கலாவை தடுக்க அவர்களுடன் இணைந்தனர். ஒரு வியத்தகு மோதலில் விக்ரமும் ராதிகாவும் உடைந்த கண்ணாடியின் துண்டை பயன்படுத்தி கலாவின் பரிமாண இணைப்பை சீர்குலைத்தனர். மாற்று விக்ரம் மீட்பின் ஒரு தருணத்தில் கலாவின் உடல் வடிவத்தை அழிக்க தன்னை தியாகம் செய்தார், அவளுடைய சாரத்தின் துண்டுகளை மட்டுமே பல உலகங்களில் சிதறடித்தார். அவர்கள் கண்ட அன்பு மற்றும் தியாகத்தால் ஈர்க்கப்பட்டு சட்டத்திற்கு புறம்பான பரிமாணம் மீண்டும் கட்டமைக்க தொடங்கியது. காலாவின் சாராம்சம் இன்னும் வெளியே இருப்பதாகவும் மீண்டும் வெளிப்பட காத்திருக்கிறது என்றும் விக்ரம் மற்றும் ராதிகா அறிந்திருந்தனர். அவர்கள் விழிப்புடன் இருக்க உறுதி பூண்டனர். அவர்களின் காதல் பல உலகங்களை அச்சுறுத்தும் இருளுக்கு எதிராக ஒரு நிலையான கேடயமாக இருந்தது. இணை விதிகள், ஏமாற்றுதலின் முக்காடு, குழப்பம் நிறைந்த ஒரு பிரபஞ்சத்தில் அடையாளம், மீட்பு மற்றும் அன்பின் சக்தி ஆகியவற்றின் போராட்டங்களை ஆழமாக ஆராய்கிறது. கலாவின் நிழல் இன்னும் தணிந்து கொண்டிருக்கும் நிலையில் விக்ரம் மற்றும் ராதிகாவின் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. காலத்தில் சிற்றலை. விக்ரமும் ராதிகாவும் தங்கள் காலவரிசையில் ஒரு நுட்பமான இடையூறை உணர்ந்தனர், டெஜாவு போன்ற ஒரு உணர்வு, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. கடிகாரங்கள் நின்றுவிட்டன, நிழல்கள் நீண்ட நேரம் நீடித்தன, மற்ற காலவரிசைகளின் துண்டுகள் அவற்றின் யதார்த்தத்தில் இரத்தம் கசிந்தன. உடைந்த கண்ணாடியின் துண்டு வன்முறையில் அதிர்வுறத் தொடங்கியது, பரிமாணங்களுக்கு இடையில் ஒரு பிளவை உருவாக்குவதை குறிக்கிறது. மல்டிவர்சல் சாவி. துண்டின் அருகே ஒரு பழங்கால சுருள் உருவானது, இரகசிய சின்னங்களுடன் பொறிக்கப்பட்டுள்ளது. சுருள் ஒரு மல்டிவர்சல் சாவி பற்றி பேசியது, இது அனைத்து பிளவுகளையும் நிரந்தரமாக மூடக்கூடிய அல்லது இறுதி குழப்பத்தை திறக்கக்கூடிய ஒரு கலைப்பொருள். பங்குகளை உணர்ந்த விக்ரமும் ராதிகாவும் காலாவின் சாராம்சம் அல்லது வேறு எந்த இருண்ட சக்திகளும் அதை சுரண்டுவதற்கு முன்பு சாவியை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை அறிந்தனர். பிளவுக்கு அப்பால் ஒரு பயணம். துண்டு, விதியின் பிளவு, ஒரு நுழைவாயிலை திறந்தது, இது அனைத்து காலவரிசைகளையும் இணைக்கும் ஒரு வரையறுக்கப்பட்ட பரிமாணமாகும். பிளவில் நுழைந்த விக்ரமும் ராதிகாவும் நினைவுகள், உணர்ச்சிகள் மற்றும் தங்களின் மாற்று பதிப்புகள் உறுதியான தடைகளாக வெளிப்படும் ஒரு மாறிவரும் யதார்த்தமான நிலப்பரப்பில் தங்களை கண்டனர். பிளவின் சோதனைகள். விதியின் பிளவு அவர்களின் உறுதியை சோதித்தது. ராதிகா அதிகாரத்திற்காக விக்ரமை காட்டிக் கொடுத்த ஒரு காலகட்டத்தை எதிர்கொண்டார், அதே நேரத்தில் விக்ரம் பழிவாங்கும் அன்பை கைவிட்ட தனது ஒரு பதிப்பை எதிர்கொண்டார். இந்த சோதனைகள் அவர்களின் ஆழ்ந்த பயங்களையும் பாதுகாப்பின்மையையும் எதிர்கொள்ள கட்டாயப்படுத்தின. ஒவ்வொரு சவாலையும் அவர்கள் சமாளிக்கும்போது அவர்களின் பிணைப்பை வலுப்படுத்தின. கூட்டாளிகள் மற்றும் எதிரிகள். பிளவிற்குள் அவர்கள் காலப்போக்கில் தொலைந்து போன மற்றவர்களை சந்தித்தனர், சில கூட்டாளிகள், மற்றவர்கள் எதிரிகள். அவர்களில் அர்ஜுன் தனது ஆதாயத்திற்காக மல்டிவர்சல் சாவியை தேடும் காலவரிசையை தாவும் திருடன். ஆரம்பத்தில் விரோதமாக இருந்தாலும் அர்ஜுன் விக்ரம் மற்றும் ராதிகாவின் உறுதியால் ஈர்க்கப்பட்டு தயக்கத்துடன் அவர்களின் தேடலில் இணைந்தார். கலாவின் நிழல் திரும்புகிறது. காலாவின் உடைந்த சாராம்சம் பரிமாணங்களில் சிதறி பிளவில் ஒன்றிணையத் தொடங்கியது.
பலவீனமடைந்தாலும் அவளுடைய செல்வாக்கு மாயைகள் மற்றும் சூழ்ச்சிகளாக வெளிப்பட்டது. விக்ரம் மற்றும் ராதிகாவை ஒருவருக்கொருவர் எதிராக திருப்ப முயன்றது. இருப்பினும் அவர்களின் காதல் அவளுடைய வஞ்சகத்தை விட வலுவானது என்பதை நிரூபித்தது. மேலும் அவர்கள் தொடர்ந்து முன்னேறினர். சாவியின் பாதுகாவலர். பிளவுக்குள் ஆழமாக அதை பாதுகாக்கும் பணியில் உள்ள ஒரு சக்திவாய்ந்த அமைப்பான மல்டிவர்சல் சாவியின் பாதுகாவலரை அவர்கள் சந்தித்தனர். தீக்காட்டியன் விக்ரம் மற்றும் ராதிகாவை சவால் செய்தார். அத்தகைய சக்தியை பயன்படுத்துவதற்கான அவர்களின் தகுதியை கேள்விக்குள்ளாக்கினார். தங்களை நிரூபிக்க அவர்கள் தங்கள் அன்பின் தன்னலமற்ற தன்மையையும் மல்டிவர்ஸ் முழுவதும் சமநிலையை பாதுகாப்பதற்கான அவர்களின் அர்ப்பணிப்பையும் நிரூபிக்க வேண்டியிருந்தது. ஒரு விலையுயர்ந்த பேரம். சாவியை பயன்படுத்துவது ஒரு விலைக்கு வரும் என்று கார்டியன் அவர்களை எச்சரித்தது. வைத்திருப்பவர் தங்கள் சொந்த காலவரிசையின் அனைத்து நினைவுகளையும் இழந்து மல்டிவர்ஸின் பெயரிடப்படாத பாதுகாவலராக மாறுவார். மிகப்பெரிய செலவு இருந்தபோதிலும் விக்ரமும் ராதிகாவும் தங்கள் மகிழ்ச்சியை விட அனைத்து யதார்த்தங்களின் பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளித்து ஆபத்தை எடுக்க ஒப்புக்கொண்டனர். இறுதி பிளவு. கலா சாவியை கைப்பற்ற இறுதி அவநம்பிக்கையான முயற்சியை மேற்கொண்டாள். பிளவில் ஒரு பயங்கரமான குழப்பமான வடிவமாக முழுமையாக வெளிப்பட்டார். ஒரு காவிய போரில் விக்ரமும் ராதிகாவும் அர்ஜுன் மற்றும் கார்டியனுடன் சேர்ந்து சண்டையிட்டனர். உடைந்த கண்ணாடியின் துண்டை பயன்படுத்தி அவர்கள் கலாவை பலவீனப்படுத்த முடிந்தது. அவளுடைய சாரத்தை என்றென்றும் பிளவிற்குள் சிக்க வைத்தனர். சாவியின் சக்தி. கலா தோற்கடிக்கப்பட்டவுடன் விக்ரமும் ராதிகாவும் மல்டிவர்சல் சாவியை பிடித்தனர். பிளவு சரியத் தொடங்கியதும் அவர்கள் அனைத்து பரிமாண கண்ணீரையும் மூட சாவியை செயல்படுத்தினர். ஒரு குருட்டு ஒளி அவர்களைச் சூழ்ந்தது. பிளவு மூடப்பட்டது. மல்டிவர்ஸில் அவர்களின் அன்பின் எதிரொலிகளை மட்டுமே விட்டுச் சென்றது. ஒரு புதிய ஆரம்பம். விக்ரமும் ராதிகாவும் தங்கள் அசல் காலவரிசையில் விழித்தனர். ஆனால் ஏதோ வித்தியாசமாக இருந்தது. மல்டிவர்சல் பயணத்தின் அவர்களின் நினைவுகள் மங்கிவிட்டன. இணைப்பு மற்றும் நோக்கத்தின் நீடித்த உணர்வை மட்டுமே விட்டுச் சென்றன. அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருந்தபோது அவர்கள் ஒரு சொல்லப்படாத பிணைப்பை உணர்ந்தனர். எப்போதும் இல்லாத அளவுக்கு வலுவானவர்கள். மேலும் எந்த சக்தியும் பிரபஞ்சம் அல்லது வேறு எந்த சக்தியும் தங்கள் காதலை உடைக்க முடியாது என்பதை அறிந்தார்கள். பேரலல் ஃபேட்ஸ். தி ரிஃப்ட் ஆஃப் டெஸ்டினி. விக்ரம் மற்றும் ராதிகா ஆகியோர் பெரும் தனிப்பட்ட இழப்பை சந்தித்து பல்லின உலகத்தை காப்பாற்றுவதோடு அவர்களின் காதல் அனைத்து யதார்த்தங்களிலும் ஒரு நித்திய சக்தியாக நிலைத்திருப்பதுடன் முடிகிறது. அவர்களின் நினைவுகள் மங்கினாலும் அவர்களின் பிணைப்பு அசைக்க முடியாததாகவே உள்ளது. எதிர்கால சாகசங்களுக்கு களம் அமைக்கிறது. மறக்கப்பட்ட எதிரொலிகள். விதியின் பிளவை மூடிய பிறகு விக்ரம் மற்றும் ராதிகா அவர்களின் அசல் காலவரிசையில் வாழ்ந்தனர். ஆனால் இருவரும் ஒரு வெற்றிடத்தை உணர்ந்தனர். பன்முக போரையோ அல்லது அவர்கள் செய்த தியாகங்களையோ நினைவில் கொள்ளவில்லை. ஆனால் அவர்களின் அனுபவங்களின் துண்டுகள். அவர்களை வேட்டையாடின. சாத்தியமற்ற உலகங்களின் கனவுகள். விசித்திரமான உணர்ச்சிகள் மற்றும் மாற்று சுயங்களின் விரைவான படங்கள். ஒரு பழக்கமான அந்நியன். ஒரு மாலை நேரத்தில் அவர்கள் காலவரிசையில் தாவும் திருடனான அர்ஜுனுடன் பாதைகளை கடந்தனர். அவர்கள் அவரை அடையாளம் காணவில்லை என்றாலும் அர்ஜுன் அவர்களை பற்றி அனைத்தையும் அறிந்திருப்பதாக தோன்றியது. அவர்களின் பன்முக பயணத்தின் எச்சங்கள் மறைந்திருந்த ஒரு பழைய கைவிடப்பட்ட நூலகத்தை நோக்கி அவர் நுட்பமாக அவர்களை வழிநடத்தினார். நூலகத்தில் அவர்கள் தங்கள் சொந்த கையெழுத்தில் எழுதப்பட்ட ஒரு நாட்குறிப்பை கண்டுபிடித்தனர். அது பரிமாணங்களில் அவர்களின் சாகசங்களை விவரித்தது. காலாவின் செல்வாக்கின் திரும்புதல். அவர்கள் மறந்துபோன நினைவுகளை ஒன்றாக இணைத்தபோது அவர்களின் உலகில் நுட்பமான முரண்பாடுகள் தோன்றத் தொடங்கின. மக்கள் தன்மைக்கு மாறாக செயல்பட்டனர். நிழல்கள் இயற்கைக்கு மாறான முறையில் நகர்ந்தன. மேலும் ஒரு விசித்திரமான நிலையான மின்னணு சாதனங்கள் சீர்குலைந்தன.
காலாவின் உடைந்த சாராம்சம் பலவீனமடைந்தாலும் மீண்டும் அவர்களின் யதார்த்தத்திற்குள் ஊடுருவத் தொடங்கியது. ஓட்டத்தில் ஒரு உலகம். காலமே சிதையத் தொடங்கியதால் முரண்பாடுகள் மிகவும் ஆபத்தானதாக மாறியது. நாட்கள் மீண்டும் மீண்டும் நிகழ்வுகள் தலைகீழாக மாறி மக்களின் மாற்று பதிப்புகள் அவர்களின் காலவரிசையில் தோன்றத் தொடங்கின. விக்ரமும் ராதிகாவும் தங்கள் உலகம் மற்ற பரிமாணங்களின் துண்டுகளுடன் இணைவதை உணர்ந்தனர். மேலும் அவர்கள் செயல்படவில்லை என்றால் யதார்த்தம் முற்றிலும் சரிந்துவிடும். சாவி தாங்குபவரை தேடுதல். விதியின் பிளவு சீல் வைக்கப்பட்ட பிறகு மல்டிவர்சல் சாவி ஒரு புதிய தாங்கியை தேர்ந்தெடுத்ததை அர்ஜுன் வெளிப்படுத்தினார். இந்த சாவி தாங்குபவருக்கு மல்டிவர்ஸை நிலைப்படுத்தும் சக்தி இருந்தது, ஆனால் அவர்களின் அடையாளம் தெரியவில்லை. இந்த மர்மமான நபரை கண்டுபிடிக்க மூவரும் ஒரு பயணத்தை தொடங்கினர், இதழில் எஞ்சியிருக்கும் இரகசிய தடயங்களை தொடர்ந்து. நெக்சஸுக்கு திரும்புதல். அவர்களின் தேடல் அவர்களை அண்டா உறவின் இடிபாடுகளுக்கு திரும்ப அழைத்துச் சென்றது, அங்கு நேரமும் இடமும் குழப்பமான அழகில் பின்னி பிணைந்தன. அந்த நெக்சஸ் இப்போது ஆபத்தான, நிலையற்ற இடமாக இருந்தது, அவர்களை தடுக்க முயற்சிக்கும் காலாவின் சாரத்தின் எச்சங்களால் நிரப்பப்பட்டது. சவால்கள் இருந்தபோதிலும் விக்ரமும் ராதிகாவும் தங்கள் பிணைப்பிலிருந்து வலிமையை பெற்று தொடர்ந்து முன்னேறினர். புதிய தாங்குபவர். இணைப்பின் ஆழத்தில் அவர்கள் புதிய கீ தாங்குபவரை கண்டுபிடித்தனர், ராதிகாவின் மாற்று பதிப்பு. இந்த ராதிகா போரில் உறுதியாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தார், தனது சொந்த துண்டான உலகத்தை பாதுகாக்க பல ஆண்டுகளாக போராடினார். யாரையும் நம்ப அவள் தயங்கினாள், ஆனால் விக்ரமுக்கும் அசல் ராதிகாவிற்கும் இடையிலான காதல் அவள் ஒரு காலத்தில் இழந்த நம்பிக்கையை நினைவூட்டியது. பல்வேறு உலகங்களை நிலைநிறுத்துவதற்கு ஒரு தேர்வு தேவை என்று மாற்று ராதிகா விளக்கினார். மற்ற அனைவரின் உயிர்வாழ்வையும் உறுதி செய்ய ஒரு உலகத்தை தியாகம் செய்ய வேண்டும். இந்த வெளிப்பாடு விக்ரமையும் ராதிகாவையும் உலுக்கியது, ஏனெனில் அவர்களின் சொந்த காலவரிசை ஆபத்தில் இருக்கக்கூடும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். பங்குகள் எப்போதையும் விட அதிகமாக இருப்பதை அறிந்த மூவரும் முடிவின் ஒழுக்கத்தை பற்றி விவாதித்தனர். கலாவின் கடைசி நிலைப்பாட்டை எதிர்கொள்வது. அழிக்கப்படுவதை தவிர்க்க ஆசைப்படும் கலாவின் சாராம்சம் ஒரு பயங்கரமான, மாறிவரும் வடிவமாக உறவில் வெளிப்பட்டது. அவள் அவர்களுக்கு ஒரு ஒப்பந்தம் வழங்கினாள், பரிமாணங்களை ஒரு குழப்பமான யதார்த்தமாக இணைக்க அனுமதித்தாள், அங்கு அவள் உச்சத்தை ஆட்சி செய்தாள், எந்த உலகத்தையும் தியாகம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. கவர்ச்சிகரமான சலுகை இருந்தபோதிலும் விக்ரமும் ராதிகாவும் மறுத்து குழப்பத்திற்கு மேல் நம்பிக்கையையும் சமநிலையையும் தேர்ந்தெடுத்தனர். காலத்தை எதிர்க்கும் ஒரு காதல். ஒற்றுமையின் இறுதிச் செயலில் இரண்டு ராதிகாக்களும் விக்ரமும் தங்கள் ஒருங்கிணைந்த பலத்தை பயன்படுத்தி மல்டிவர்சல் சாவியை செயல்படுத்தினர். ஒருவருக்கொருவர் அவர்களின் அன்பும் நம்பிக்கையும் ஒரு சக்திவாய்ந்த சக்தியை உருவாக்கியது, அது கலாவை மூழ்கடித்தது, அவளுடைய சாரத்தை என்றென்றும் வெற்றிடத்திற்கு விரட்டியது. மாற்று ராதிகா, சாவி தாங்கியாக, மல்டிவர்ஸை நிலைப்படுத்த தனது சொந்த காலவரிசையை தியாகம் செய்தார், விக்ரமையும் ராதிகாவும் தங்கள் உலகத்திற்கு திரும்ப விட்டுவிட்டார். நித்திய பாதுகாவலர்கள். அவர்களின் காலவரிசையில் விக்ரமும் ராதிகாவும் அமைதியை கண்டனர். அவர்களின் உறவின் நினைவுகள் மீண்டும் மங்கிவிட்டாலும் அவர்களின் காதல் எப்போதையும் விட வலுவாக இருந்தது. அவர்களின் பயணத்தின் நுட்பமான அறிகுறிகள் நீடித்தன, நட்சத்திரங்களில் ஒரு பழக்கமான பிரகாசம், அவர்கள் கைகளை பிடித்தபோது ஒரு தேஜாவு உணர்வு மற்றும் அவர்களின் பிணைப்பு எண்ணற்ற உலகங்களை காப்பாற்றியது என்ற அசைக்க முடியாத அறிவு. விக்ரம் மற்றும் ராதிகாவின் பன்முக பயணம் குறித்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறது, இது காதல் மற்றும் தியாகத்தின் நீடித்த சக்தியை எடுத்துக்காட்டுகிறது. காலாவுக்கு எதிரான அவர்களின் போர் முடிந்துவிட்டாலும் அவர்களின் பிணைப்பு காலத்திலும் இடத்திலும் எதிரொலித்து பன்முக பிரபஞ்சத்தின் சமநிலையை என்றென்றும் பாதுகாக்கும் வகையில் அவர்களின் கதை தொடர்கிறது. உடைந்த பாதை பன்முக உலகம் நிலைப்படுத்தப்பட்ட பிறகு விக்ரமும் ராதிகாவும் தங்கள் வாழ்க்கையை தொடர முயன்றனர்,
ஆனால் சமநிலை பலவீனமாகவே இருந்தது. அவர்களின் காலவரிசையில் ஒரு புதிய முரண்பாடு தோன்றத் தொடங்கியது. மாற்று யதார்த்தங்களிலிருந்து பழக்கமான முகங்கள் தோன்றத் தொடங்கின. சிக்கிக்கொண்டதாகவும் தங்கள் சொந்த உலகங்களுக்கு திரும்ப முடியாமல் போனதாகவும் கூறினர். இந்த நபர்கள் விக்ரம் மற்றும் ராதிகாவை அவர்களின் பல உலக சாகசங்களிலிருந்து நினைவு கூர்ந்தனர். இதனால் அந்த ஜோடி குழப்பமடைந்து சங்கடமடைந்தது. மறக்கப்பட்ட பார்வையாளர்கள். முக்காட்டின் பார்வையாளர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் ஒரு மர்மமான குழு வெளிப்பட்டது. விக்ரம் மற்றும் ராதிகாவை அவர்கள் காலாவை முத்திரையிட்டிருந்தாலும் பல உலகத்தின் நுட்பமான சமநிலை இன்னும் அச்சுறுத்தலில் இருப்பதாக எச்சரித்தது. காலாவின் சாராம்சம் பரிமாணங்களில் சிதறடிக்கப்பட்ட துண்டுகளாக பிரிந்து தனிநபர்களையும் காலவரிசைகளையும் ஒரு வைரஸ் போல பாதித்ததாக வாட்சர்ஸ் வெளிப்படுத்தியது. நிழலின் விஸ்பர். சிக்கிய நபர்களில் ஒருவரான மாற்று விக்ரம் கலாவின் துண்டுகளில் ஒன்றால் தான் பாதிக்கப்பட்டுள்ளதாக வெளிப்படுத்தினார். மெதுவாக தனது மனம் மற்றும் செயல்களின் மீதான கட்டுப்பாட்டை இழந்து கலாவின் செல்வாக்கிற்கு அடிபணிவதற்கு முன்பு உதவிக்காக மன்றாடினார். இந்த வெளிப்பாடு விக்ரம் மற்றும் ராதிகாவை ஒரு உறைய வைக்கும் உண்மையை எதிர்கொள்ள வைத்தது. காலாவின் துண்டுகள் ஒரு புதிய தொகுப்பாளருடன் இணைந்தால் திரும்புவதற்கு இன்னும் ஒரு வழி இருக்கலாம். வாட்சர்களால் வழிநடத்தப்பட்ட விக்ரம் மற்றும் ராதிகா கலாவின் துண்டுகளை பரிமாணங்களில் கண்காணிக்கத் தொடங்கினர். ஒவ்வொரு துண்டும் சக்திவாய்ந்த நபர்களுடன் ஒட்டிக்கொண்டது. அவர்களின் திறன்களை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் மனதையும் சிதைத்தது. ஒவ்வொரு சந்திப்பும் விக்ரம் மற்றும் ராதிகாவை பன்முகத்தன்மைக்காக மட்டுமல்ல, கலாவின் செல்வாக்கால் சிக்கியவர்களின் ஆன்மாக்களுக்காகவும் போராட கட்டாயப்படுத்தியது. அவர்களின் பயணத்தின் போது ஒரு நபரின் உண்மையான சாரத்தை வெளிப்படுத்தும் திறன் கொண்ட சத்தியத்தின் கண்ணாடி என்று அழைக்கப்படும் ஒரு பழங்கால கலைப்பொருளை கண்டனர். விக்ரம் கண்ணாடியில் பார்த்தபோது அது தனக்குள் ஆழமாக பதுங்கியிருக்கும் கலாவின் நிழலை காட்டியது. அவர்களின் கடைசி போரிலிருந்து எஞ்சியிருக்கும் ஒரு எச்சமாக. அவர் ஒரு சாத்தியமான தொகுப்பாளராக இருக்கலாம் என்ற உணர்வு அவரை பயமுறுத்தியது. ஆனால் ராதிகா என்ன நடந்தாலும் அவரது பக்கத்தில் இருப்பேன் என்று சபதம் செய்தார். உள்ளீர் துரோகம். இறுதி பகுதியை நெருங்கும் போது அவர்கள் நம்பகமான கூட்டாளியான அர்ஜுனை சந்தித்தனர். அவர் ரகசியமாக பாதிக்கப்பட்டிருந்தார். அந்த துண்டு அர்ஜுனின் பேராசையையும் லட்சியத்தையும் பெருக்கி விக்ரம் மற்றும் ராதிகாவுக்கு எதிராக திரும்பியது. ஒரு பதட்டமான மோதலில் ராதிகா அர்ஜுனின் இன்னும் சிதைக்கப்படாத பகுதியை அடைய முடிந்தது. அவருக்குள் இருக்கும் பகுதியை அழிக்கும் அளவுக்கு கலாவின் செல்வாக்கை எதிர்க்க அவரை வற்புறுத்தினார். இறுதி பகுதி. கடைசி மற்றும் மிகவும் சக்திவாய்ந்த துண்டு விக்ரமும் ராதிகாவும் ஒருபோதும் சந்தித்திராத ஒரு காலவரிசையில் மறைக்கப்பட்டது. இந்த உலகில் இருவரும் கசப்பானவர்கள், தனிமையில் இருந்தனர், பழிவாங்கலால் உந்தப்பட்டனர். கலா இந்த மாற்று பதிப்புகளுக்குள் தனது சாரத்தை விதைத்து அவர்களை போர்வீரர்களாக மாற்றினார். அசல் விக்ரமும் ராதிகாவும் தங்கள் இருண்ட சுயங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஒருவருக்கொருவர் இல்லாமல் தங்கள் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தியாகத்தின் தேர்வு. இறுதி பகுதியை அழிக்க அவர்களில் ஒருவர் அதன் சக்தியை தங்களுக்குள் செலுத்தி கலாவின் சாரத்தை முழுமையாக உள்வாங்க வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். ராதிகாவை எந்த விலை கொடுத்தாவது காப்பாற்ற வேண்டும் என்ற உறுதியுடன் விக்ரம் முன்வந்தார். ஆனால் ராதிகா அதை தனியாக எதிர்கொள்ள மறுத்துவிட்டார். ஒன்றாக அவர்கள் கைகளை பிடித்துக்கொண்டு ஒரே நேரத்தில் துண்டை உள்வாங்கிக் கொண்டனர். கலாவின் செல்வாக்கை எதிர்க்க தங்கள் அன்பை நம்பியிருந்தனர். பாதுகாவலர்களின் பிறப்பு. அவர்களின் ஒற்றுமை செயல் அவர்களுக்குள் ஒரு புதிய சக்தியை உருவாக்கியது. அது கலாவின் இருளை ஒளியால் எதிர்த்தது. விக்ரமும் ராதிகாவும் மல்டிவர்ஸின் பாதுகாவலர்களாக மாற்றப்பட்டனர். அனைத்து யதார்த்தங்களின் சமநிலையுடன் பிணைக்கப்பட்ட உயிரினங்கள். அவர்களின் புதிய சக்திகளுடன் அவர்கள் கலாவின் மீதமுள்ள செல்வாக்கிலிருந்து பல உலகங்களை சுத்தம் செய்தனர்.
மேலும் அவளுடைய எந்த துண்டும் மீண்டும் திரும்ப முடியாது என்பதை உறுதி செய்தனர். ஒரு புதிய நோக்கம். பாதுகாவலர்களாக விக்ரமும் ராதிகாவும் எதிர்கால அச்சுறுத்தல்களிலிருந்து பல உலகங்களை பாதுகாக்கும் பணியை பெற்றனர். அவர்கள் ஒருபோதும் சாதாரண வாழ்க்கையை வாழத் திரும்ப முடியாது என்பதை அறிந்து தங்கள் காலவரிசைக்கு விடை பெற்றனர். இருப்பினும் அவர்களின் காதல் நீடித்தது. அவர்கள் ஒன்றாக தங்கள் பயணத்தை தொடர்ந்ததால் எண்ணற்ற உலகங்களை கண்காணித்து நேரத்தையும் இடத்தையும் தாண்டிச் சென்றது. பல்வேறு பிரபஞ்சங்களின் பரந்த பரப்பில் விக்ரம் மற்றும் ராதிகாவின் இருப்பு ஒரு வழிகாட்டும் ஒளியாக உணரப்பட்டது. அவர்கள் தங்கள் மனிதநேயத்தை தியாகம் செய்திருந்தாலும் அவர்களின் காதல் அப்படியே இருந்தது. அவர்கள் தொட்ட அனைத்து உலகங்களிலும் நம்பிக்கையை தூண்டியது. அவர்களின் கதை ஒரு புராணக்கதையாக மாறியது. மிகப்பெரிய இருளை கூட வெல்லும் அன்பின் சக்திக்கு ஒரு சான்றாகும். இணை விதிகள். சமநிலையின் கீப்பர். விக்ரம் மற்றும் ராதிகா பல பிரபஞ்சங்களின் நித்திய பாதுகாவலர்களாக மாறியதன் உச்சக்கட்டத்தை குறிக்கிறது. அவர்களின் காதல் அனைத்து பரிமாணங்களிலும் பிரகாசிக்கும் ஒரு கலங்கரை விளக்கமாக மாறியது. கண்காணிப்பாளர்களின் எச்சரிக்கை. பல்வேறு உலகங்களின் பாதுகாவலர்களாக விக்ரம் மற்றும் ராதிகா தங்கள் புதிய பாத்திரத்திற்கு பழகினர். அண்டை இணைப்பிலிருந்து எண்ணற்ற யதார்த்தங்களை கண்காணித்தனர். இருப்பினும் வெயிலின் கண்காணிப்பாளர்கள் ஒரு கடுமையான எச்சரிக்கையை வெளியிட்டனர். காலாவை விட பழமையான மற்றும் சக்திவாய்ந்த ஒரு மறைக்கப்பட்ட சக்தி பல உலகங்களின் இருண்ட மூலைகளில் அசையத் தொடங்கியது. நித்திய வெற்றிடம் என்று அழைக்கப்படும் இந்த நிறுவனம் அனைத்து பரிமாணங்களையும் நுகர முயன்றது. வெறுமையை மட்டுமே விட்டுச் சென்றது. வெற்றிடத்தின் கிசுகிசு. நித்திய வெற்றிடம் கனவுகள் மூலம் தொடர்பு கொண்டது. யதார்த்தங்கள் முழுவதும் உயிரினங்களின் மனதில் ஊடுருவியது. விக்ரம் தெளிவான கனவுகளை அனுபவிக்கத் தொடங்கினார். அங்கு ராதிகா எல்லையற்ற படுகொழியில் மறைந்து அவரை தனியாக விட்டுவிட்டார். இதற்கிடையில் ராதிகா ஒரு தொலைதூர காலவரிசையை நோக்கி விவரிக்க முடியாத ஒரு ஈர்ப்பை உணர்ந்தார். ஏதோ அல்லது யாரோ அவளை அழைப்பது போல. மறக்கப்பட்ட காலவரிசை. நித்திய வெற்றிடம் ஒரு மறக்கப்பட்ட காலவரிசையை அவிழ்க்கத் தொடங்கியுள்ளதாக பார்வையாளர்கள் வெளிப்படுத்தினர். இது ஒரு பேரழிவை தடுக்க நீண்ட காலத்திற்கு முன்பு அழிக்கப்பட்டது. இந்த காலவரிசை வெற்றிடத்தின் தோற்றம் மற்றும் அதன் பலவீனத்தை புரிந்துகொள்வதற்கான திறவுகோலை கொண்டிருந்தது. ஆனால் அதை அணுகுவதற்கு மகத்தான சக்தி தேவைப்பட்டது. உண்மையை வெளிக்கொணர விக்ரமும் ராதிகாவும் இந்த நிலையற்ற காலவரிசையில் துணிந்து இறங்க முடிவு செய்தனர். உடைந்த உலகம். மறக்கப்பட்ட காலவரிசையில் நுழைந்ததும் காலம் நின்றுவிட்டது. எல்லாமே உறைந்து போன ஒரு பாழடைந்த உலகத்தை கண்டார்கள். இங்கே நித்திய வெற்றிடத்தின் செல்வாக்கால் நுகரப்பட்டு விரக்தி மற்றும் குழப்பத்தில் விழுந்த தங்கள் பதிப்புகளை அவர்கள் சந்தித்தனர். இந்த உடைந்த பதிப்புகள் அவர்கள் தோல்வியுற்றால் என்ன நடக்கும் என்பதற்கான ஒரு கொடூரமான நினைவூட்டலாக செயல்பட்டன. படுகொழியின் காப்பாளர். மறக்கப்பட்ட காலவரிசையின் மையத்தில் அவர்கள் அபிஸின் காப்பாளரைச் சந்தித்தனர். அவர் ஒரு காலத்தில் நித்திய வெற்றிடத்திற்கு சேவை செய்ததாக கூறும் ஒரு மர்மமான நபர். வெற்றிடம் விரக்தியில் செழித்து வளர்ந்ததாகவும் உடைந்த ஆவிகள் மற்றும் உடைந்த பிணைப்புகளை உண்பதாகவும் கீப்பர் வெளிப்படுத்தினார். அவர்களின் காதல் போன்ற வலுவான உணர்ச்சி ரீதியான தொடர்பு மட்டுமே அதன் ஈர்ப்பை எதிர்க்க முடியும். விரக்தியின் சோதனைகள். பாதுகாப்பாளரின் நம்பிக்கையை பெற விக்ரம் மற்றும் ராதிகா விரக்தியின் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர். அங்கு அவர்கள் தங்கள் மோசமான பயங்களை எதிர்கொண்டனர். விக்ரம் ராதிகாவை காலாவிடம் இழந்த ஒரு உலகத்தை மீண்டும் வாழ்ந்தார். அதே நேரத்தில் ராதிகா விக்ரமை அதிகாரத்திற்காக காட்டிக் கொடுத்த ஒரு யதார்த்தத்தை எதிர்கொண்டார். இந்த சோதனைகள் அவர்களின் அன்பையும் உறுதியையும் சோதித்தன. ஆனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் அசைக்க முடியாத நம்பிக்கையால் ஒன்றுபட்டு வலுவாக வெளிப்பட்டனர். வெற்றிடத்தின் நெக்சஸ். பாதுகாப்பாளர் அவர்களை வெற்றிடத்தின் நெக்சஸுக்கு வழிநடத்தினார். அதன் சக்தியின் தோற்ற புள்ளி.
இங்கே நித்திய வெற்றிடம் ஒரு பெரிய ஆற்றல் பிளவை உருவாக்கி முழு பரிமாணங்களையும் மறதிக்குள் இழுத்ததை அவர்கள் கண்டுபிடித்தனர். வெற்றிடத்தின் செல்வாக்கு வேகமாக பரவி வந்தது. அதை நிறுத்துவதற்கு பன்முகத்தன்மையுடனான பிளவின் தொடர்பை துண்டிக்க வேண்டியிருந்தது. ஒளியின் துரோகம். வெற்றிடத்தை எதிர்கொள்ள அவர்கள் தயாரானபோது கண்காணிப்பாளர்களில் ஒருவர் நித்திய வெற்றிடத்திற்கு தங்கள் உண்மையான விசுவாசத்தை வெளிப்படுத்தி விக்ரம் மற்றும் ராதிகாவை காட்டிக் கொடுத்தார். அதிகாரத்தின் வாக்குறுதியால் ஊழல் நிறைந்த இந்த கண்காணிப்பாளர் பாதுகாவலர்களை அழிக்க முயன்றார். அவர்களின் புதிய வலிமையுடன் விக்ரம் மற்றும் ராதிகா துரோகியை தோற்கடித்தனர். ஆனால் துரோகம் அவர்களை வழிநடத்த வேண்டியவர்கள் மீதான அவர்களின் நம்பிக்கையை உலுக்கியது. இறுதி மோதலில் விக்ரம் மற்றும் ராதிகா பிளவில் நுழைந்தனர். அங்கு அவர்கள் நித்திய வெற்றிடத்தையே எதிர்கொண்டனர். அவர்களை பிரிக்க முயன்ற ஒரு சுழலும் இருள் கூட்டம். வெற்றிடம் அவர்களின் அச்சங்களை கையாள முயன்றது. அவர்களின் அன்பு மற்றும் விசுவாசம் குறித்த சந்தேகங்களை விதைத்தது. இருப்பினும் அவர்களின் பிணைப்பு மிகவும் வலுவாக நிரூபிக்கப்பட்டது. மேலும் அவர்கள் பாதுகாவலர்களாக தங்கள் ஒருங்கிணைந்த சக்திகளை பயன்படுத்தி வெற்றிடத்தின் மையத்தில் ஒளியைச் செலுத்தினர். நித்திய பிணைப்பு. காதல் மற்றும் ஒற்றுமையின் ஒரு இறுதி எழுச்சியுடன் விக்ரம் மற்றும் ராதிகா நித்திய வெற்றிடத்தின் சாரத்தை உடைத்து பிளவை மூடி பல பிரபஞ்சங்களை அழிவிலிருந்து காப்பாற்றினர். இருப்பினும் அவர்களின் வெற்றி ஒரு விலையில் வந்தது. அவர்களின் உடல் வடிவங்கள் கரைந்து அவர்களின் ஆவிகள் தூய ஆற்றலாக பல்லின பாதுகாவலர்களாக என்றென்றும் பிணைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு காலவரிசையிலும் விக்ரம் மற்றும் ராதிகாவின் காதல் பற்றிய கதைகள் பரவத் தொடங்கின. பல்லின பிரபஞ்சத்தை பாதுகாக்க அனைத்து வாய்ப்புகளையும் மீறிய இரண்டு ஆன்மாக்களின் கதைகள். அவர்கள் இனி உடல் வடிவத்தில் இல்லாவிட்டாலும் இருளுக்கு எதிராக ஒளி பிரகாசிக்கும் இடமெல்லாம் அவர்களின் இருப்பை உணர முடிந்தது. இது காதல் ஆழமான வெற்றிடத்தை கூட வெல்ல முடியும் என்பதை நினைவூட்டுகிறது. இணை விதிகள். நித்திய விழிப்புணர்வு விக்ரம் மற்றும் ராதிகா மரணத்தை கடந்து செல்வதோடு முடிவடைகிறது. அவர்களின் காதல் பல்லின பிரபஞ்சத்தை பாதுகாக்கும் ஒளியாக அழியாது. மறதியின் முகத்திலும் கூட காதல் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதை நிரூபிக்கிறது. ஒரு புதிய விடியல். அவர்களது உடல் வடிவங்கள் கலைந்து போயிருந்தாலும் விக்ரம் மற்றும் ராதிகாவின் ஆவிகள் கதிரியக்க சக்தியாக இருந்தன. நித்திய விமானத்திலிருந்து பல பிரபஞ்சங்களை கண்காணித்தன. அவர்களின் பிணைப்பு காற்றில் கிசுகிசுக்கள் ஒளியின் பிரகாசங்கள் அல்லது அவர்கள் தொட்டவர்களின் நம்பிக்கை உணர்வுகள் மூலம் நுட்பமான வழிகளில் காலவரிசைகளுடன் தொடர்பு கொள்ள அனுமதித்தது என்பதை கண்டுபிடித்தனர். ஒரு நாள் அவர்கள் ஒரு ஒழுங்கின்மையை உணர்ந்தார்கள். ஏதோ அவர்களை அடைய முயற்சித்தது. ஒரு மங்கலான துண்டு துண்டான குரல் அண்ட வெற்றிடத்தின் வழியாக எதிரொலித்தது. எங்களுக்கு உதவுங்கள். வெற்றிடம் நீங்கவில்லை. எச்சத்தின் அச்சுறுத்தல். நித்திய வெற்றிடம் உடைந்திருந்தாலும் பல பிரபஞ்சத்தின் தனிமைப்படுத்தப்பட்ட மூலைகளில் எச்சங்களை விட்டுச் சென்றது. இந்த எச்சங்கள் செயலற்ற நிலையில் இருந்தன. மீண்டும் உருவாக்க சரியான நிலைமைகளுக்காக காத்திருந்தன. விக்ரமும் ராதிகாவும் வெற்றிடத்தை முற்றிலுமாக அழிக்கவில்லை என்பதை உணர்ந்தனர். அதன் துண்டுகள் வெறுமனே சிதறடிக்கப்பட்டன. நெக்சஸின் அழைப்பு. பாதுகாவலர்களாக அவர்களின் முன்னாள் இல்லமான அண்ட நெக்சஸ் அவர்களை அழைத்தது. வேலின் கண்காணிப்பாளர்கள் வெற்றிடத்தின் எச்சங்கள் தீவோய்டிங் என்ற புதிய வடிவத்தில் மீண்டும் ஒன்று சேரத் தொடங்கியுள்ளதாக விளக்கினர். இந்த உயிரினம் குறைவான சக்தி வாய்ந்தது ஆனால் மிகவும் தந்திரமானது. காலவரிசைகளுக்குள் ஊடுருவி அவற்றை உள்ளிருந்து சிதைக்கும் திறன் கொண்டது. துண்டு துண்டான கூட்டணி. வெற்றிடத்தை எதிர்த்து போராட விக்ரம் மற்றும் ராதிகா பரிமாணங்களில் கூட்டாளிகளை தேடினர். அவர்கள் கடந்த காலத்தில் தாங்கள் காப்பாற்றிய நபர்களை அணுகினர். அர்ஜுன் சாவி தாங்கியாக இருந்த மாற்று ராதிகா மற்றும் கலா மற்றும் வெற்றிடத்தை எதிர்த்த அவர்களின் மாற்று பதிப்புகள் கூட. ஒன்றாக வெற்றிடத்தின் பரவலை தடுக்க அவர்கள் மல்டிவர்சல் கார்டியன்ஸ் குழுவை உருவாக்கினர். வெற்றிடத்தின் விளையாட்டுகள்.
வெற்றிடமானது அதன் முன்னோடியைப் போலல்லாமல் மிருகத்தனமான சக்தியை நம்பியிருக்கவில்லை. அதற்கு பதிலாக அது காலவரிசைகளை கையாளுவதன் மூலமும் கூட்டாளிகளை ஒருவருக்கொருவர் எதிராக நிறுத்துவதன் மூலமும் குழப்பத்தை உருவாக்கியது. அர்ஜுன் அவர்களின் காரணத்தை சந்தேகிக்கத் தொடங்கினார், மேலும் அவர்களின் மாற்று கூட்டாளிகளில் சிலர் மற்ற உலகங்களில் தலையிடுவதன் தார்மீக சங்கடங்களுடன் போராடினர். விக்ரமும் ராதிகாவும் தங்கள் பொதுவான நோக்கத்தை அனைவருக்கும் நினைவூட்ட வேண்டியிருந்தது. அவர்களின் அன்பை ஒற்றுமையின் உதாரணமாக பயன்படுத்தி காலவரிசை பொறி விக்ரமையும் ராதிகாவையும் ஒரு பொறியில் சிக்க வைத்தது. அவர்கள் ஒருபோதும் சந்தித்திராத ஒரு காலவரிசைக்குள் அவர்களை இழுத்தது. இந்த உலகில் விக்ரம் ஒரு கடுமையான குற்றவாளி, ராதிகா அவரை வேட்டையாடும் ஒரு துப்பறியும் நபராக இருந்தார். ஒருவரையொருவர் எதிரிகளாக பார்க்க கட்டாயப்படுத்துவதன் மூலம் அவர்களின் ஆன்மாக்களை கெடுப்பதே வோய்ட்லிங்கின் திட்டமாக இருந்தது. முழுமையான மன உறுதியால் அவர்கள் மாயையிலிருந்து விடுபடத் தொடங்கினர். காலத்தை தாண்டிய அன்பை தங்கள் மாற்று நபர்களுக்கு நினைவூட்டுவதற்கான வழிகளை கண்டுபிடித்தனர். மெதுவாக அவர்களின் இணைப்பு மீண்டும் தொடங்கியது. காலவரிசை அதன் சரியான நிலைக்கு திரும்பியது. வெற்றிடத்தின் இதயம். பாதுகாவலர்கள் வெற்றிடத்தின் சாரத்தை அதன் மையத்தில் கண்டுபிடித்தனர். சரிவின் விளிம்பில் ஒரு நிலையற்ற காலவரிசை. இங்கே அவர்கள் வெற்றிடத்தின் உண்மையான வடிவத்தை எதிர்கொண்டனர். அவர்களின் மிகப்பெரிய அச்சங்களை பிரதிபலிக்கும் திறன் கொண்ட ஒரு குழப்பமான நிறுவனம். வோய்ட்லிங் அவர்களின் உறுதியை உடைக்க முயன்றது, ஆனால் விக்ரமும் ராதிகாவும் தங்கள் கூட்டாளிகளின் ஆதரவுடன் உறுதியாக இருந்தனர். இறுதி நிலை. ஒரு உச்சக்கட்ட போரில் பாதுகாவலர்கள் வோய்ட்லிங்கின் மையத்தை அழிக்க போராடினர். விக்ரமும் ராதிகாவும் தங்கள் ஆற்றலை ஒன்றிணைத்து மிகவும் சக்திவாய்ந்த ஒளியின் எழுச்சியை உருவாக்கி அது வோய்ட்லிங்கை இருப்பிலிருந்து அழித்துவிட்டது. இருப்பினும் அத்தகைய செயலின் விலை மிகப்பெரியது. அது அவர்களின் ஆற்றலின் பெரும்பகுதியை வடிகட்டச் செய்து அவர்களின் வடிவங்களை இன்னும் உடையக்கூடியதாக மாற்றியது. நித்திய வாக்குறுதி. மல்டிவர்ஸ் மீண்டும் ஒருமுறை நிலைப்படுத்தப்பட்டபோது விக்ரமும் ராதிகாவும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் விழிப்புடன் இருக்க சபதம் செய்தனர். அவர்களின் ஆற்றல் வடிவங்கள் மங்கிக் கொண்டிருந்தாலும் அவர்கள் அண்ட உறவில் ஒரு சமநிலையின் கலங்கரை விளக்கத்தை விட்டுச் சென்றனர். இது எதிர்கால பாதுகாவலர்கள் மல்டிவர்ஸை பாதுகாக்க ஒளி மற்றும் நம்பிக்கையின் மூலமாகும். விக்ரமும் ராதிகாவும் இறுதியாக ஒரு உயர்ந்த தளத்திற்குள் நுழைந்து தூய அண்ட ஆற்றலாக மாறினர். அவர்கள் இனி தனிநபர்களாக இல்லாவிட்டாலும் அவர்களின் காதல் ஒரு நித்திய சக்தியாக மாறியது, மல்டிவர்ஸை ஒன்றாக இணைக்கிறது. ஒவ்வொரு உலகமும் ஒவ்வொரு காலவரிசையும் குழப்பம் மற்றும் விரக்திக்கு எதிராக ஒரு வழிகாட்டும் சக்தியாக தங்கள் இருப்பை உணர்ந்தன. விக்ரம் மற்றும் ராதிகாவின் காதல் பற்றிய புராணக்கதைகள் பரிமாணங்களில் பரவி எண்ணற்ற உயிரினங்களை ஒற்றுமை மற்றும் சமநிலைக்காக போராடத் தூண்டின. அவர்களின் கதையை கேட்ட அனைவரின் இதயங்களிலும் அவர்களின் பிணைப்பின் ஒரு தீப்பொறி வாழ்ந்து, காதல் என்பது வெறும் உணர்ச்சி மட்டுமல்ல, யதார்த்தத்தையே வடிவமைக்கும் திறன் கொண்ட ஒரு சக்தி என்பதை நிரூபித்தது. இணை விதிகள். முடிவிலியின் வாக்குறுதி கதையை ஒரு கவிதை முடிவுக்கு கொண்டுவருகிறது. விக்ரம் மற்றும் ராதிகாவின் காதல் பல உலகங்களின் நித்திய நல்லிணக்கத்தின் அடித்தளமாகிறது. அவர்களின் கதை முடிகிறது, ஆனால் அவர்களின் மரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். பன்முகத்தன்மை மீட்டெடுக்கப்பட்டது. வெற்றிட அமைப்பு அழிக்கப்பட்டு பன்முகத்தன்மை நிலைப்படுத்தப்பட்டவுடன் விக்ரம் மற்றும் ராதிகாவின் சாராம்சம் சமநிலைக்கு வழிகாட்டும் சக்தியாக மாறியது. அவர்கள் அண்டை இணைப்பில் விட்டுச் சென்ற சமநிலையின் கலங்கரை விளக்கமானது அனைத்து யதார்த்தங்களையும் ஒளிரச் செய்து பரிமாணங்களில் நல்லிணக்கத்தை உறுதி செய்தது. இருப்பினும் அவர்களின் உணர்வு தொடர்ந்து உருவாகி வருவதால் அவர்கள் ஒரு புதிய தொந்தரவின் அலையை உணர்ந்தனர், ஒரு மறைக்கப்பட்ட அச்சுறுத்தலை குறிக்கும் ஒரு மங்கலான ஆனால் நிலையான ஆற்றல். காலாவின் எதிரொலிகள். அலை கற்பனை செய்ய முடியாத ஒன்றை கண்டுபிடிப்பதற்கு வழிவகுத்தது.
மறக்கப்பட்ட காலவரிசைகளின் நிழல்களில் நீடித்திருக்கும் காலாவின் சாரத்தின் தடயங்கள். அவள் நாடுகடத்தப்பட்டு அவளுடைய துண்டுகள் அழிக்கப்பட்டிருந்தாலும் அவளுடைய விருப்பத்தின் ஒரு சிறிய எதிரொலி தப்பிப்பிழைத்தது. பன்முகத்தன்மையின் தொலைதூர மூலையில் நிகழ்வுகளை அமைதியாக கையாண்டது. கலா முழுமையாக உயிருடன் இல்லை, ஆனால் அவளுடைய செல்வாக்கு சில யதார்த்தங்களை நிலைகுலையச் செய்ய போதுமானதாக இருந்தது. ஒரு புதிய பாதுகாவலர். தாங்கள் கடுமையாக போராடி பாதுகாத்த சமநிலையை சீர்குலைக்காமல் நேரடியாக தலையிட முடியாது என்பதை உணர்ந்த விக்ரம் மற்றும் ராதிகா தங்கள் பாரம்பரியத்தை மற்றவர்களுக்கு கடத்த முடிவு செய்தனர். தங்கள் சக்திகளை பெறக்கூடிய ஒரு மனிதனை, தங்கள் பணியை தொடரவும் இந்த வளர்ந்து வரும் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளவும் கூடிய ஒரு புதிய பாதுகாவலரை அவர்கள் தேடத் தொடங்கினர். அவர்களின் தேடல் அவர்களை தாரா என்ற இளம் பெண்ணிடம் இட்டுச் சென்றது. உடைந்த காலகட்டத்திலிருந்து ஒரு புத்திசாலித்தனமான ஆனால் உடைந்த ஆன்மா. தாரா இழப்பையும் துரோகத்தையும் அனுபவித்தார், ஆனால் ஒரு நெகிழ்ச்சியான இதயத்தையும் அசைக்க முடியாத நீதி உணர்வையும் கொண்டிருந்தார். மல்டிவர்ஸுடனான அவரது தொடர்பு தனித்துவமானது, ஏனெனில் அவர் மாற்று யதார்த்தங்களை உணரக்கூடிய சிலரில் ஒருவராக இருந்தார். தாராவின் பயிற்சி. விக்ரமும் ராதிகாவும் தாராவுக்கு வழிகாட்டும் ஆவிகளாகத் தோன்றி மல்டிவர்ஸ், அதன் சமநிலை மற்றும் அது எதிர்கொள்ளும் ஆபத்துகள் பற்றி அவளுக்கு கற்றுக் கொடுத்தார். முதலில் தயக்கம் காட்டினாலும் கலாவின் எதிரொலி ஏற்படுத்தும் அச்சுறுத்தலின் அளவை உணர்ந்த பிறகு தாரா கார்டியனின் கவசத்தை ஏற்றுக்கொண்டார். அவள் பயிற்சி பெற்றபோது அவள் தன் சொந்த மறைக்கப்பட்ட பலத்தை வெளிப்படுத்தினாள், மேலும் அவளுடைய வழிகாட்டிகளுடன் ஆழமான தொடர்பை உருவாக்கினாள். குழப்பத்தின் எழுச்சி. காலாவின் எதிரொலி நுட்பமான வழிகளில் வெளிப்படத் தொடங்கியது. கூட்டணிகள் மாறுதல், இயற்கைக்கு மாறான நிகழ்வுகள் மற்றும் சிதைந்த காலக்கெடு. விக்ரம் மற்றும் ராதிகாவால் வழிநடத்தப்பட்ட தாரா இந்த நிலையற்ற யதார்த்தங்களுக்குள் நுழைந்து ஒழுங்கை மீட்டெடுக்க பாடுபட்டார். வழியில் பழைய மற்றும் புதிய எதிரிகளை எதிர்கொண்டார், அதில் தங்கள் வீழ்ந்த எஜமானரை உயிர்த்தெழுப்ப முயன்ற காலாவின் பின்தொடர்பவர்களின் எச்சங்கள் அடங்கும். தியாகத்தின் சோதனை. சிதைந்த காலக்கெடுகளில் ஒன்றில் தாரா விரக்தி மற்றும் குழப்பத்திற்கு ஆளான ஒரு பதிப்பை எதிர்கொண்டார். இந்த மாற்று தாரா ஒரு வலிமையான எதிரியாக இருந்தார், தன்னை பற்றி அவள் அஞ்சும் அனைத்தையும் உள்ளடக்கியது. விக்ரம் மற்றும் ராதிகாவின் ஆதரவுடன் தாரா தனது சந்தேகங்களை வென்று கார்டியன் பட்டத்திற்கு தகுதியானவர் என்பதை நிரூபித்தார். நெக்சஸின் திரும்புதல். தாராவின் சக்திகள் வளர்ந்தவுடன் சமநிலையின் கலங்கரை விளக்கத்தை அவள் இன்னும் தெளிவாக உணரத் தொடங்கினாள். ஒருமுறை செயலற்ற நிலையில் இருந்த நெக்சஸ் மீண்டும் விழித்தெழுந்தது, நல்லிணக்கத்தை மீட்டெடுக்கவோ அல்லது பன்முகத்தன்மையை குழப்பத்தில் ஆழ்த்தவோ கூடிய ஒரு அண்ட நிகழ்வின் அணுகுமுறையை குறிக்கிறது. தாராவின் பயணம் கலாவின் எதிரொலியுடன் ஒரு இறுதி மோதலுக்கு அவளை இட்டுச் சென்றது. தாரா காலக்கெடுவில் சேகரித்த கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஒரு உச்சக்கட்ட போரில் கலாவின் எதிரொலியை எதிர்கொண்டாள். எதிரொலி அசல் கலாவைப் போல சக்திவாய்ந்ததாக இல்லாவிட்டாலும் அது கணிக்க முடியாத தன்மையின் நன்மையை கொண்டிருந்தது, யதார்த்தத்தையே அதன் விருப்பத்திற்கு ஏற்பத் திருப்பியது. விக்ரம் மற்றும் ராதிகாவின் அன்பையும் ஞானத்தையும் பயன்படுத்தி தாரா சமநிலையின் கலங்கரை விளக்கத்தை பயன்படுத்தி எதிரொலியை ஒரு முறை முறியடித்தாள். கலாவின் எதிரொலி அழிக்கப்பட்டவுடன் தாரா மல்டிவர்ஸின் அதிகாரப்பூர்வ பாதுகாவலரானார். விக்ரம் மற்றும் ராதிகாவின் சாராம்சம் இனி அவளை நேரடியாக வழிநடத்தவில்லை என்றாலும் அவளையும் மல்டிவர்ஸையும் கவனித்துக்கொண்டே ஒரு ஆறுதலான இருப்பாக இருந்தது. தாரா அவர்களின் மரபை நிலைநிறுத்துவதாக சபதம் செய்தார், அன்பும் சமநிலையும் தொடர்ந்து மேலோங்கும் என்பதை உறுதி செய்தார். நாளைய வாக்குறுதி. தாரா இணைப்பில் நின்றபோது தான் பாதுகாப்பதாக சபதம் செய்த எல்லையற்ற யதார்த்தங்களை பார்த்தாள். அவளுடைய பயணம் இப்போதுதான் தொடங்கியிருந்த போதிலும் தனக்கு முன் வந்தவர்களின் வலிமையை அவள் உணர்ந்தாள்.
விக்ரம் மற்றும் ராதிகாவின் கதை முடிந்துவிட்டது. ஆனால் அவர்களின் அன்பும் தியாகமும் என்றென்றும் எதிரொலிக்கும். எதிர்கால பாதுகாவலர்களுக்கு வழி பிரகாசிக்கும். ஒரு புதிய கதையின் விடியல். பல்வேறு உலகம் ஒரு பலவீனமான அமைதியில் தங்கியிருந்தது. ஆனால் எல்லையற்ற விரிவில் அமைதி ஒருபோதும் நிரந்தரமாக இருக்கவில்லை. பிரபஞ்சம் அடிவானத்தில் புதிய அச்சுறுத்தல்களை பற்றி கிசுகிசுத்ததால் தாரா வரவிருக்கும் சவால்களுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டார். உடல் இடமாற்ற குற்ற காதல் கதை தொடரும். பல்துறை சமநிலையின் வெளிப்படும். உடல் இடமாற்ற குற்ற காதல் சீசன் 4 பாதுகாவலர்களின் மரபு. தாராவை மைய நபராக கொண்டு புதிய பரிமாணங்களை ஆராய்வது, பண்டைய ரகசியங்களை வெளிக்கொணர்வது மற்றும் இருப்பின் துணியையே அவிழ்க்க அச்சுறுத்தும் எதிரிகளை எதிர்கொள்வது போன்ற கதை தொடர்கிறது. விக்ரம் மற்றும் ராதிகாவின் காதல் அவளுடைய பாதையை வழிநடத்தும் நித்திய ஒளியாக வாழ்கிறது. பாடி ஸ்வாப் கிரைம் லவ் சீசன் -4 தொடரும்.